வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு டூல் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ட்ரில்லிங் மிஷின் வந்து இந்த ஸ்க்ரூவை வச்சு டைட் ஏற்றுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகுது, தெரியுதுங்களா? ஏன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க ஆங்கிள். ஸோ இந்த ஹோலை நான் போட்டாலும் எனக்கு வந்து இடிக்குது, ஹோல் ப்ரொஜெக்ஷன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஸ்மால் ஆங்கிளை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்குது. அந்த டூலை காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுதுங்களா? இதுதான் இந்த டூலு. இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் பிட் இருக்கும். இந்த சைடு வந்து ஹெக்ஸகனல் மெயில் இருக்கும், இந்த பக்கம் ஹெக்ஸகனல் ஃபீமேல் இருக்கும். இந்த டூலோட பியூட்டி என்னென்னா, இது ட்ரைவ் பண்ணால் இந்த பக்கம் சுற்றும், ஆனால் எப்படி வேணால் இது பெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஸ்டார் பிட்டை வச்சுட்டு இங்கே ட்ரைவ் பண்ணிவிட்டு கன்னை இங்கே வச்சு நான் ஆப்ரேட் பண்ணேன்னா இது இப்போ ஏறிடும். உங்களுக்கு நான் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது மிஷின் இங்கே மாட்டியிருக்கேன், கீழே ரொட்டேட் பண்ணுறேன். இப்போது வந்து அந்த ஃபோர்ஸ்லாம் சுற்றுது, இங்கே பாருங்கள். இப்போ மிஷின் ட்ரைவ் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு சுற்றுறது தெரியுதுங்களா? இருங்க, ஃபோக்கஸ் கொஞ்சம் எனக்கு, நான் 2 கையிலையும் நான் வைக்கிறதுனால ஃபோக்கஸ் வரல. இப்போ உங்களுக்கு சுற்றும் தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஆனால் மிஷின் இங்கே தான் ரொட்டேட் ஆகுது, அதுவும் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவேன்னா, இந்த டூலை இங்கே வச்சுட்டு இங்கே இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு நான் அப்படியே ட்ரில் பண்ணால் ஸ்க்ரூ டைட்டன் ஆகும். பார்க்கலாமா? கேமரா பொசிஷன் தான் ஒரு கையில் வச்சுட்டு ஒன்று பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டூலை வச்சுட்டேங்க. டூலை வச்ச பிற்பாடு இருங்க, வரேன், அப்படியே இருங்க. இப்போ உங்களுக்கு கேமரா உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். சரி, என்னால் உங்களுக்கு வந்து கேமரா பக்காவாக ஹோல்ட் பண்ண முடியல. பட் இப்போது ஸ்க்ரூ வந்து டைட் ஏறிடுச்சுங்க, தெரியுதுங்களா? ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. இதுதான் அந்த டூலோட உங்களுக்கு அட்வான்டேஜ்.